அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து லைக் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, பட் ஒரு அளவுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னன்னாக்க இப்போ நம்ம இந்த க்ஷணம், இந்த மொமெண்ட் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ, நம்ம எதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது திரும்ப அதே மாதிரி நடக்காது. ஸோ அந்த 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 ஒரு சின்ன லைஃபோட அந்த ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம என்ன பண்ணிடலாம், என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நம்ம பிரம்மர்ஷி பிதாமக பத்திரிஜி அதை தானே சொல்வார், லிவ் அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப், லைஃப் இஸ் டு செலிப்ரேட் அப்படின்பார் இல்லையா? அப்படின்னாக்க என்னது, ஒவ்வொரு க்ஷணமும் அது வந்து சுகமோ இல்ல துக்கமோ எப்படி இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ கத்துக்கிறோம், அதை வந்து நம்ம அதை என்ஜாய் பண்றோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமோ இல்ல ஒரு சோர்வோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சோ இது எல்லாமே நம்மளோட அந்த லைக் நம்ம வந்து அது தோல்வி அடைஞ்சிடும். எதுல தெரியுமா, இப்போ நம்மளோட அந்த பிரசன்ட் லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்காக பண்ணணும், நம்ம ஃபியூச்சருக்காக நான் வந்து பயப்பட்டு இருக்கேன், ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ அதுக்காக நான் இன்னைக்கே இது பண்ணணுமே அது பண்ணுமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரசன்ட நம்ம கையில இருந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். பிரசன்ட நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த பாஸ்டும் சரி அந்த ஃபியூச்சரும் சரி தன்னால என்ன ஆயிடும், சரிப்பட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அந்த படிக்கல் போடுறது பிரசன்ட்டுக்கு போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியூச்சருக்கு என்ன ஆயிடுறது, அதே ஒரு அஸ்திமாரமா வந்து நிற்கும் அப்படின்னு அர்த்தம். எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, சோ இந்த புக்கோடது ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து சாப்டர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அந்த புக்கோட அந்த எடுத்தப்பட்ட அந்த விதம், எந்த மாதிரி இந்த புக் வந்து உருவாச்சு அப்படிங்கறது நம்ம அதுல இருந்தே ஆரம்பிக்கலாமே. ஒரு மத்தியான சமயத்துல கியாங்கிற இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. அது ஒரு இடம் எங்க அப்படின்னாக்கா கியோட்டோங்கிற அந்த சென்டர் ஆஃப் த பிளேஸ்ங்கிற மாதிரி. அங்க எக்கச்சக்கமா அப்படியே புயல் மழை அடிச்சு ஓஞ்சிருக்கு அந்த இடம். அந்த இடத்துலதான் ஆக்சுவலி இந்த புக்கோட அந்த ஜென்மம் எடுத்திருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். ஒரு டீ ஹவுஸ் அங்க வந்து என்ன இருக்குனாக்கா சரணம் எடுக்கிறதுக்காக ஒதுங்கிறதுக்கு, அந்த மழையில இருந்து ஒதுங்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அது வந்து இந்த மழை இதெல்லாம் அடிச்சதுனால ஓஞ்சு போனதுனால நல்லா அப்படியே வந்து நிசப்தமா நல்ல எம்டியா இருந்தது அந்த பிளேஸ். சோ ஒரு ஜனகதவு பக்கத்துல இருந்துட்டு அந்த இயற்கையை ரசிக்கிறாங்க. அது வந்து அப்போ அழகா வந்து அந்த தண்ணியோட தண்ணியா சேர்ந்து சக்குராங்கிறது ஒரு பூ, ஜப்பான்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அது. சோ அந்த பூ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிங் டைம்ல தான் வந்து உங்களுக்கு அது தெரியும். சோ அது வந்து அழகா அந்த செரி ட்ரீஸ்ல இருந்து அது பிளாசம் ஆகி அழகா வந்து பூக்கும். அதுவும் அந்த தண்ணியோட தண்ணியா என்ன ஆகுது வந்து ஃப்ளோல ஓடுறது. அதெல்லாம் இவ பார்த்து ரெஸ்டின் இருக்கா. அப்போ அது அந்த சமயத்துல என்ன ஆகும்னாக்கா அந்த ஸ்ப்ரிங் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிச்சோடனே இந்த பூக்கள்லாம் வந்து உதிர்ந்து விழுந்துருமா. சோ அதுக்கப்புறமா என்ன ஆயிடும், நம்மளால அந்த பூக்களை பார்க்க முடியாது. சோ ஒரு கொஞ்சம் வயசான ஒரு லேடி வந்து கிமானோல கேக்குறாங்க இவங்க கிட்ட, இந்த மாதிரி வந்து என்ன குடிக்கிறீங்க, எங்க டீ ஹவுஸ்ல தானே வந்து ஒதுங்கி இருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி அவன் என்ன கேட்பான், ஏதாவது வேணுமா அப்படின்னு தானே கேட்பான். அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லைக் மோஸ்ட் ஸ்பெஷல் டீ அந்த டீயை வந்து ஆர்டர் பண்றாங்க. ஸோ கியோகோரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயோட வகை. அப்போ அந்த வயசான பர்சன் வந்து வந்துட்டு அந்த லேடி வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா டீயை சர்வ் பண்றாங்க. அந்த டீயை சர்வ் பண்ற போது இவாளுக்கு அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த அரோமான்னு சொல்லுவோம்ல, அதோட அந்த ஃப்ராக்னன்ஸ் அதை அவங்க என்ஜாய் பண்றாங்க பயங்கரமா. யாரெல்லாம் டீ லவர்ஸோ அவளால அதை ஃபீல் பண்ண முடியாது. அந்த ஒரு ஆட் வரும், இது சொன்னால் புரியாது சுவைத்தால் மறக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலே வந்து அவளை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து இக்னைட் பண்றது அவளுக்கு. அந்த பிளசண்டா இருக்கு அவளுக்கு அந்த ஃபீல். அப்போ எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கனாக்கா சியர்ஸ் பண்ணுவோம்ல நம்ம அழகா. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் உட்காந்தோம்னாக்கா அப்ப அந்த மாதிரி எடுத்துட்டு அந்த ஸ்மெல்லு இது பண்ற போது உங்களுக்கு லைக் அது அந்த பர்டிகுலர் டீ எதை ஆர்டர் பண்ணிருக்காளோ அது வந்து கசப்பாவும் இருக்குமா இனிப்பாவும் இருக்குமா. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ண ஒரு டேஸ்ட் உங்களுக்கு. அப்போ டேஸ்ட் பண்ற மாதிரி லைக் அவ என்ன பண்றா, அதை டீயை என்ஜாய் பண்றா உங்களுக்கு. ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுதுனாக்கா ஒரு யங் லேடி என்ன பண்றா, சைக்கிள்ல வந்து ஒரு அம்பிரலா அழகா பிடிச்சிட்டு இந்த டீ ஹவுஸை கிராஸ் பண்ணிட்டு நல்லா அழகா ஒரு ஸ்மால் வெக்கத்தோட வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவ பாஸ் பண்றான். அப்ப டக்குன்னு பார்த்துட்டு அந்த டீ ஹவுஸோட அந்த மேல் பக்கம் அந்த இது பேர் எழுதிப்பால நேம் போர்டு,
அது பக்கம் எல்லாரோட கவனமும் போறது. அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்கான்? என்ன எழுதியிருக்குனாக்க இச்சிகோ இச்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து லைக் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது, பட் ஒரு அளவுக்கு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். என்னன்னாக்க இப்போ நம்ம இந்த க்ஷணம், இந்த மொமெண்ட் நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ, நம்ம எதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது திரும்ப அதே மாதிரி நடக்காது. இந்த ஒரு சின்ன வார்த்தை இக்கிகோ இச்சி, தட் இஸ் இந்த மொமெண்ட்டை திரும்பியும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுங்கிறது திரும்ப வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு உள் அர்த்தம் இருக்கு. அது நம்ம போக போக என்னது ஏதுன்னு நம்ம புரிஞ்சுப்போம். ஓகேவா? சோ இது என்ன அப்படின்னா, இதுதான் இந்த பர்டிகுலர் ஆத்தர் வந்து அன்னைக்கு அந்த மழை பெஞ்சு ஓஞ்ச நாள் அவ வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினான் கியோட்டோங்கிற ஓல்ட் டவுன்ல. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அப்ப குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட தானே இருந்திருக்காங்க. சோ மத்த ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ், திரும்ப ரிப்பீட் ஆகாத ஒரு சில மெமரிஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் பேசி வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். எக்கச்சக்கமான அட்டென்ஷன் எதெல்லாம் நாங்க அவங்க லைக் ஃபீல் பண்ணலையோ ஃபேஸ் பண்ணலையோ அதை பத்தி எல்லாம் நம்ம என்ன சொல்றது ரீகால் பண்ணிட்டு மெமரிஸ் மாதிரி அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா. எதை டீ குடிச்சுட்டே இது எல்லாத்தையும் டிஸ்கஷன் நடந்திருக்கு. சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த மழை இதுவாயிட்டு இருக்கிற போதே நடந்து போற மாதிரி பாக்குறான். ஒரு பேக் பேக் இருக்கு, அந்த செல்போனை நோண்டிக்கிட்டே போறாங்க. சோ இது ஒரு கிளியர் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உன்னால சமயத்தை வந்து கொல்ல முடியும். எப்படி? அதோட அந்த ஆழ்வுல இன்ஜுரி பண்ணாம. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அந்த சமயத்துல நம்ம அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றோம் அப்படின்னாக்க நம்ம வேற எதை பத்தியும் கவலைப்படுவாங்க. ஸோ இந்த சமயத்துல இந்த க்ஷணத்தை நம்ம எப்படி என்ஜாய் பண்றோம், அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அந்த 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 ஒரு சின்ன லைஃபோட அந்த ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரிஞ்சிருது அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம என்ன பண்ணிடலாம், என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். நம்ம பிரம்மர்ஷி பிதாமக பத்திரிஜி அதை தானே சொல்வார், லிவ் அண்ட் என்ஜாய் யர் லைஃப், லைஃப் இஸ் டு செலிப்ரேட் அப்படிம்பார் இல்லையா? அப்படின்னாக்க என்னது, ஒவ்வொரு க்ஷணமும் அது வந்து சுகமோ இல்ல துக்கமோ எப்படி இருந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ கத்துக்கிறோம், அதை வந்து நம்ம அதை என்ஜாய் பண்றோம் அப்படின்னாக்க அந்த இடத்துல என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஒரு கஷ்டமோ இல்ல ஒரு சோர்வோ நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், ஆனந்தமே ஆனந்தமா தான் நம்மளுக்கு இருக்கு. அந்த ஸ்ப்ரிங் ஆஃப்டர்நூன்ல வந்து டக்குன்னு அவளுக்கு ஒரு புரிதல் வந்தது. என்ன அப்படின்னா, இப்ப மாச கணக்கா வரதுக்கு இந்த புக்கோடல அந்த கண்டென்ட் ரிலேட்டடா என்ன மாதிரி எடுக்கலாம், ஏது மாதிரி எடுக்கலாம், எப்படி வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அங்க வந்து என்ன ஆச்சு, உற்பத்தி ஆச்சு. சோ இது எல்லாமே நம்மளோட அந்த லைக் நம்ம வந்து அது தோல்வி அடைஞ்சிடும். எதுல தெரியுமா? இப்போ நம்மளோட அந்த பிரசன்ட் லைஃப் ஸ்டைல பேஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்காக பண்ணணும், நம்ம ஃபியூச்சருக்காக நான் வந்து பயப்பட்டு இருக்கேன், ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ அதுக்காக நான் இன்னைக்கே இது பண்ணணுமே அது பண்ணுமேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரசன்ட் நம்ம கையில இருந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னாக்கா எப்பறம் பாத்துக்கலாம். அப்போ லைஃபே அப்படியே ஓடிடும். அந்த லைஃப் இன்சூரன்ஸோட ஆடு தான் எனக்கு ஞாபகம் வருது. அவன் போற டைம் வருதுன்னு சொல்லிட்டு புடிச்சு இழுக்கிறான். அப்பனாக்கா ஐயோ என் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், என் குழந்தைங்களுக்காக வந்து படிப்பை வந்து நான் பாத்துக்கணும், என்னோட ஃபேமிலியை நான் வந்து கவர் பண்ணும். அப்போ நீ ஏன் டைம் லைஃப் இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்டே எடுக்கல, இப்போ லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து ஏன் இப்படி வந்து யோசிச்சு இது பண்ண, உனக்கு டைம் ஆயிடுச்சுவா அப்படிங்கிற மாதிரி. இது சிம்பிளா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜோக்குன்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஜோக்கு. அதே மாதிரிதான் நம்ம லைஃப்லயே நம்ம என்ன பண்றோம், ஃபியூச்சருக்காகன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், பிரசன்ட்டை வந்து நம்ம கோட்டை விட்டுக்கிட்டே போறோம். பிரசன்ட்டை நம்ம வந்து சேஃப்கார்ட் பண்ணி பிரசன்ட்ல நம்ம வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த பாஸ்டும் சரி அந்த ஃபியூச்சரும் சரி தன்னாலே என்ன ஆயிடும், சரிப்பட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும். நம்ம அந்த படிக்கல் போடுறது பிரசன்ட்டுக்கு போட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபியூச்சருக்கு என்ன ஆயிடுறது, அதே ஒரு அஸ்திமாரமா வந்து நிற்கும் அப்படின்னு அர்த்தம். சோ இதுல வந்து நம்ம லைக் போக போக பாத்தீங்கன்னா நல்லா யூனிக்கா ஒரு லைக் எவ்வளவு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம எப்படி அந்த பர்டிகுலர் மூமெண்ட் பிரசன்ட் மூமெண்ட் நம்ம எப்படி வந்து அழகா என்ஜாய் பண்ணிட்டு வாழ கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அப்கமிங் ஸ்டேஜஸ்ல நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம ஆத்தர் சொல்றாங்க. ஓகே, இக்கிகோ இச்சி. இப்போ இந்த ஜாப்பனீஸ் கேரக்டர்ஸ் பிரகாரம் கரெக்டா சொல்ற மாதிரி எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் முடியாது. ஆனா இது ரெண்டு விதமா அவ வந்து பார்க்கலாம். அது ஒரு லைக் சொல்லுவால, அந்த இந்த கிளாஸ் இஸ் ஹாஃப் ஃபில்டுன்னு நம்ம சொல்லலாம், இந்த கிளாஸ் இஸ் ஹாஃப் எம்டின்னு அவ சொல்லலாம். சோ பாசிட்டிவா பாக்குறவா வந்து பாதி ஃபில்லா இருக்குடா அப்படின்னு சொல்லுவா. அந்த நெகேஷன்ல பாக்குறவா என்ன பண்ணுவா, அரை வந்து பாதிக்கு மேல எம்டியா இருக்கு, இதை போய் என்ன சொல்ற அப்படின்னா. சோ அந்த கண்ணோட்டம், அந்த
பார்வையை பாக்குற விதம் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் இந்த இக்கிகோ இஜிங்கிறது ஒன்ஸ் அ மீட்டிங் அப்படின்னா என்னது, வாழ்க்கையில ஒரு முறைதான் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த செகண்ட் அந்த க்ஷணங்கிறது அப்போ இருக்கிற அந்த மூமெண்ட் வந்து ஒரு புதுசான ஒரு மீட்டிங் தான் இல்லையா. ஒன்ஸ் அ மீட்டிங்கிறது அந்த சமயத்துல அது புத்தம் புதுசுதான். அதுக்கு முன்னாடியும் ஆயிருக்காது, அதுக்கப்புறமும் அது ஆயிருக்கிறதுக்கு இதே மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறான். அடுத்தது இந்த மூமெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவால, இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த பர்டிகுலர் இதை நீ விட்டுட்ட அப்படின்னாக்கா உனக்கு திரும்ப அது சான்ஸ் கிடைக்காது அப்படின்பா. அப்ப அந்த சமயத்துல நீ வந்து காற்று இருக்கும் போதே துடுத்திக்கொள் அப்படின்பா. அப்படின்னாக்க என்ன அர்த்தம், இந்த சமயத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் இருக்கும், இல்ல இல்லாமலும் போகலாம். சோ அந்த சமயத்துல இருக்கிற பர்டிகுலர் இடத்துல இருக்கிற இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்பா. அதே மாதிரிதான். சோ இந்த ரெண்டு இன்டர்பிரிட்டேஷன்ல ஒண்ணு வந்து ஒரு தடவை தான் நடக்கும் இந்த மீட்டிங், அடுத்தது இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, இத வந்து என்ன பண்ணிடாத, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மீட்டிங்குமே ஒருத்தரை நம்ம மீட் பண்றோம், இல்ல ஒரு லைக் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஃபேஸ் பண்றோம், இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து என்னது, அந்த சமயத்துல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் தான். அதுக்கப்புறமா அதே மாதிரி வந்ததுன்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும், ஒரு அனுபவம் தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். சோ அது நெக்ஸ்ட் டைம்ங்கிற போது அது என்ன ஆயிடுறது, அது எக்ஸ்பீரியன்ஸ்னு மாறது தவிர அது வந்து என்னது, அந்த சமயத்தை ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்ற அந்த தருணம்ங்கிறது அந்த 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 டைம் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி எப்பவுமே வராது நம்மளுக்கு. சோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மறையறதுக்குள்ள அதை என்ஜாய் பண்றதுக்கு கத்துக்கணும்.